உயர் அழுத்த மின் கம்பியில் உரசி கண்டெய்னர் லாரி தீப்பிடித்தது. பனியன் வேஸ்ட் ஏற்றி சென்றபோது உயர் அழுத்த மின் கம்பியில் உரசி கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்தது. ரோட்டில் பனியன் வேஸ்ட் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் வடக்கு போயம்பாளையம் கிழக்கு நல்லாத்துப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பனியன் வேஸ்ட் அரைக்கும் நிறுவனத்திலிருந்து கரூர் பகுதிக்கு டிரைவர் ராமசாமி கண்டெய்னர் லாரி ஓட்ட வந்தார். இவர் ஓட்டி வந்த கண்டெய்னர் லாரி பொம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள சாலையில் சென்றபோது மேல்புறம் சென்ற உயர் அழுத்த மின்சார கம்பியில் கண்டெய்னர் பெட்டி உரசியது. இதில் கண்டெய்னர் லாரியில் மின்சாரம் பரவியதால் அதன் டயர் தீப்பிடித்து லாரி முழுவதும் பரவியது. ஆனால் லாரியை நிறுத்தாமல் சிறிது நேரம் ஓட்டி சென்றதால் சாலை முழுவதும் பனியன் வேஸ்ட் கீழே விழுந்து தீ பரவியதால் உடனடியாக டிரைவர் கீழே குதித்து உயிர் தப்பினார். தீ மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் 3 வாகனங்களில் எரிந்த தீயை அணைத்தனர். எனினும் கண்டெய்னர் லாரி முழுவதும் எரிந்து நாசமானது. உடனடியாக இப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொம்மநாயக்கன் பாளையம், GN கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. தீ விபத்தை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சாலை நின்று வேடிக்கை பார்த்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நம்பர் பிளேட்